தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திருமாவளவனை தாண்டி திராவிடத்தை ஒழிக்க எவனாலும் முடியாது, ஆவேசமடைந்த திருமாவளவன். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். தமிழ்நாட்டு அரசியலில் பல ஆண்டுகளாக திராவிடம் என சொல்லி இந்த திராவிட கட்சிகள் தமிழர்களை ஏமாற்றி வந்தார்கள். குறிப்பாக இந்த ஏமாற்று அரசியலை அண்ணன் சீமானவர்கள் மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்டி வந்தாருங்க. நாம் திராவிடர்கள் கிடையாது, நாம் தமிழர்கள் என்று மக்கள் மத்தியில் ஒரு புரிதலை, ஒரு புரட்சியை அண்ணன் சீமானவர்கள் ஏற்படுத்தினார். இன்றைய காலகட்டத்தில் திராவிடமும் தமிழ் தேசிய அரசியலும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருக்கிறது. அதேபோல் திராவிடம் என்றாலே ஏமாற்று என்பதை பல இளைஞர்கள் புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளார்கள். இந்த நேரத்தில் திராவிடத்தை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிடத்தை ஒழிப்போம் என சிலர் துடிக்கிறார்கள், சிறுத்தைகளை தாண்டி திராவிடத்தை ஒழிக்க எவனாலும் முடியாது என்று பேசியிருக்காருங்க. முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் திருமாவளவனை தாண்டி விடுதலை சிறுத்தைகளை தாண்டி தமிழக அரசியலில் திராவிடத்தை ஒழிக்க ஒருவனாலும் கை வைக்க முடியாது என ஆவேசம் அடைந்து பேசியிருக்காருங்க. முக்கியமாக திருமாவளவன் அவர்களின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். முக்கியமாக திராவிடம் கீழே விழும்போதெல்லாம் அதனை காப்பாற்றுவதற்காக திருமாவளவன் அவர்கள் அவ்வப்போது இப்படி பேசுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.